உங்கள் யோஜனையில் இந்திய கலைகள் ஆன்மீகம் அதில் தொடர்பு இருக்குது. எந்த கலை இருந்தாலும் கலைக்கு ஆன்மீகத்துக்கு தொடர்பு இருக்குது. கலை ஆன்மீகத்துக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆன்மா இல்லாத எதனால் இருக்குதா இங்கே? ஆன்மா ஈடுபாடு இல்லாத எதனால் இருக்குதா? உயிர் ஈடுபாடு இல்லாத எதனால் இருக்குதா இங்கே? எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருக்குது இல்லையா? இப்போது எப்போவுமே இந்த மாதிரி கேள்வி, நீங்கள் ஆன்மீகம், நீங்கள் எதுக்கு மரம் நடுறீங்க, நீங்கள் எதுக்கு டான்ஸு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, மியூசிக் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க? ஆன்மீகத்துக்கு உயிருக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. உயிருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் தொடர்பு இருக்குது. நாட்டிய கலையில் இருக்கிறீங்க, நீங்கள் அதில் முழுமையாக பாடுறப்போ முக்கியமாக உங்களுக்கு அந்த டான்ஸில் ப்ரோக்ராம் வைக்கிறப்போ என்னென்ன டென்ஷன் நடக்குதோ உங்களுக்கு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் டான்ஸில் முழுமையாக ஈடுபாடாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆனந்தம் என்னென்னா, அதில் ஒரு நேரத்தில் ஆனந்தத்தன்மை கரைஞ்சு போய் அதுக்கு தாண்டி ஏதோ ஒன்று நடக்குது. அந்த ஒரு ஆனந்தம் அந்த ஒரு க்ஷணம் உணர்றதுக்காக தான் இவ்வளோ எல்லாம் டான்ஸு இல்லையா? அந்த ஒரு க்ஷணம் உணர்றதாக்கு இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ ட்ரைனிங்கு, இவ்வளோ ஆட்டம், இவ்வளோ மேக்கப்பு, எல்லாமே இதுக்காக தான். இப்போது தியானத்துடைய தன்மை என்னன்னா, இது எல்லோரும் டான்ஸ் பண்ண ஆரம்பித்த உலகத்தில் முடியாது, இடமும் பத்தாது, கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்லை, 24 மணி நேரம் டான்ஸ் பண்ண முடியாது. அதனால நாம் இன்னொரு விதமான தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சோம். யாரோ ஒருத்தர் ரொம்ப ஈடுபாடு அப்படியே பாடியே இருந்தால் ஏதோ ஒரு க்ஷணத்தில் அவர் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த ராகத்தில் ராகம் மட்டும்தான் இருந்தால் அவர் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த ஆனந்தம் யாருக்கு சொல்ல முடியாது. அது அந்த என்னன்னு அவருக்கு தான் தெரியும். யாரோ ஒருத்தர் நாட்டியக்கலையில் இருந்தாங்க, ஏதோ 1 மணி நேரம் ஆடுறதுல ஒரு 4 நிமிஷம் இல்லாமல் போயிட்டாங்க. அந்த ஆனந்தம் யாருக்கு சொல்ல முடியாது. இப்போ நாம் ஒரு தொழில்நுட்பம் பண்ணோம். இப்போது பாட தேவையும் இல்லை, ஆட தேவையும் இல்லை, உட்கார்ந்த இடத்துலையே அந்த மாதிரி நிலைக்கு வர முடியும். இதுக்கு தியானம். ஆரம்பத்தில் ஒரு இடத்துல கண்ணு மூடி உட்காரணும். நல்லா பழகிட்டேங்கன்னா ஒரு க்ஷணத்துலேயும் அப்படியே இருக்க முடியும். இப்போ நம்ம டைரக்டர் காலையிலேருந்து இங்கே என்னை உட்கார வச்சே இருக்கிறாங்க. நைட்டெல்லாம் உட்கார வச்சாலும் இப்படியே இருப்பேன். என்னத்துக்குன்னா, நான் வேணும்னா மட்டும்தான் நான் வயிறு உருவாக்குறேன். இல்லைன்னா இந்த உடல்ன்ற தன்மை இல்லாமல் கல் மேலே உட்காந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியல, சும்மாவே இருப்பேன். அதுக்கப்புறம் பாதிக்கலாம் உடல். ஆனால் இப்போ எனக்கு தெரியவே தெரியாது. என்னத்துக்குன்னா அது கவனமே, எனக்கு உடல் பற்றி கவனமே இல்லை. அந்த மாதிரி நிலை நீங்கள் ஒரு க்ஷணத்தில் உணர்றீங்க. டான்ஸ்லேயோ, இசையிலையோ, இன்னொரு செயல்லையோ, விளையாட்டுலேயோ ஒரு க்ஷணத்தில் அந்த மாதிரி உணர்வு வருது. ஒரு தரம் அந்த க்ஷணம் வரமாட்டேங்கிறது சத்குரு. ஒரு தரம் வரமாட்டேது, அதான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, ஒரு செயலோட நாம் ஒரு உள் உணர்வு, உள் அனுபவம் நாம் உருவாக்குனா அந்த செயல் கூட நமக்கு அடிமைத்தனம் வந்துடுது. செயல் இல்லாமையே நாம் அந்த மாதிரி நிலைக்கு வர முடியும்னா இது சுதந்திரம் தானே. இதுக்கு தான் ஆன்மீகம்னு சொல்கிறது. அதனால ஆன்மீகத்துக்கு கலைக்கு சம்மந்தமாக கட்டாயமாக நான் சொல்கிறது என்னென்னா, கலையில் இருக்கிறவங்க அப்பப்போ ஆன்மீகம், நாம் கொஞ்சம் அவருக்கு எப்போவுமே ஆன்மீகமாக பண்ணணும்னு ஆசை நமக்கு, அவ்வளோதான்.